10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைல் பூரிக்கிழங்கு மசாலா வாங்க பார்க்கலாம். முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈஸியாக வேகணுங்கிறதுக்காக கட் பண்ணி குக்கரில் தண்ணி சேர்த்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுன உடனே தோலெல்லாம் உரித்து மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 பேர்த்துக்கு அளவாக தான் செய்கிறேன், அதனால ஒரு பல்லாரி வெங்காயம் தான் பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நான் 1 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் 1 சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்திக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா வதக்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இந்த 1 சொம்பு தண்ணி சேர்த்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆறுன உடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்காக ஹோட்டலில் எல்லாம் கடலை மாவு கரைச்சி விடுவாங்க. நம்ம கடலை மாவு கரைச்சி விட வேண்டாம். பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொதிக்கிற இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலக்கிட்டோம்னா நம்மளோட பூரிக்கிழங்கு மசால் தயார். இது ஆறுனோடனே நல்லா கெட்டி ஆயிரும். ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, கட்டி இல்லாமல் கலக்குனா போதும். பார்த்திங்களா, நம்ம கலக்கின உடனேமே இவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. ஆறுனோடனே இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பூரி எண்ணெயில் போட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றனால இந்த மசாலா ரொம்ப லைட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.